ஒரு பிஸியான சண்டே அண்ட் சண்டே தொடர்ந்து வர ஒரு 2 நாள் வீடியோ vlog தான் நம்ம பார்க்க போறோம். சண்டே ஒரு நாள் நம்ம கமல் நேச்சுரல் ஸ்டாஃப்க்குலாம் லீவ். நம்ம அன்றைக்கி பார்சல் பண்ண மாட்டோம், அதனால அன்றைக்கி லீவ். நமக்கு லீவ் இருக்காது, ஏன்னா மொத்த வேலையுமே அந்த வாரம் வீட்டில் பார்க்க வேண்டிய அத்தனை வேலையுமே அன்னைக்கு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற நாட்களை விட சண்டே வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் மற்ற நாள்லாம் காலையில் சமைக்கிறது மட்டும்தான், சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு பண்ணும்போதே நமக்கும் சேர்த்து பண்ணி வச்சுருது. ஆனால் சண்டேயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் நம்ம சமைப்போம். இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி தான். அண்டு சச்சு பைக்கு காரம் இல்லாமல் பிரியாணி தனியாக, சூப்பு மட்டன் சூப்பு, அண்டு டாகுக்கு வந்து சிக்கன் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து சிக்கன் 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். 65 நான் வந்து கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாவே டேஸ்ட் வைஸ் வந்திருந்தது. பிரியாணி வந்ததுக்கப்புறம் பிரியாணி தம்மில் போட்டு கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் டேஸ் வந்து நான் சிக்கன் 65லாம் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு சில டைமில் வந்து பிரியாணியோட சிக்கன் 65 வாரம் பிரியாணி கொடுத்தாலும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 தடவை பிரியாணி கொடுத்தாலுமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிரியாணி அடிக்ட் பார்த்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. அண்ட் இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ஷார்ட் வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, மட்டன் சூப்பு, சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நிறைய பேர் வீட்டிலேயே கலர் போட்டு தான் செய்வாங்க. கண்டிப்பாக என்னையை கேட்டால் கலர்லாம் போடாதீங்க. எவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் ரொம்ப நேச்சுரலாக பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. அண்டு முட்டை, இதை வந்து நான் ஒரு ரீல் வீடியோலேயும் போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோலேயும் போட்டிருக்கேன். சண்டே சமையல். சண்டேக்கு அப்புறம் நான் எடிட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து சரியான வேலை. பெட்ஷீட்டு, குழந்தைங்களோட யூனிஃபார்மு, லஞ்ச் பேகு, லஞ்ச் டவலு அத்தனையும் அலசி போட்டு இருக்கிற துணியெல்லாம் காய போட்டு அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் கடைக்கடான ஓடி வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு தேவையான நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மண்டே அன்னைக்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டிய கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவ்வளோ வேலை இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இன்றைக்கி வீட்டிலேயே பண்ண ஹோம்மேட் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து வெத்தலை கொடி வச்சுருக்காங்க. அதுலேருந்து வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது டேட்ஸு, ஹனி, கிராம்பு, சோம்பு, அவ்வளோதான். குழந்தைங்களோட யூனிஃபார்ம்லாம் மேக்ஸிமம் நான் வந்து கையில் துவைச்சிடுவேன், இந்த ஒயிட்டு அந்த ஸ்டெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக. மற்றது எல்லாத்தையும் மிஷினில் போட்டு அதுவும் ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சிடுச்சு. எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே நான் ஒரு 5:30 5 o'clock ஓரளவுக்கு வெயில் இருக்கும்போதே மார்னிங் டைமில் ஈவினிங் டைமில் மாடிக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் இருட்டுற வரைக்குமே அங்கேயே டைம் இருந்தால் அங்கே இருக்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை இருந்தால் நம்ம போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கை ரொம்ப அழகாக இருந்தது. மே மாதத்துலேருந்தே கோயம்புத்தூரில் வெயிலே கிடையாதுங்க. வெயில் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுவும் நமக்கு வந்து வெயில் நெசசரி. எப்படா வெயில் அடிக்கணும், வெயிலை பார்த்து நம்ம வந்து சன்லைட் ப்ராசஸ்லாம் பண்ணுறது. சக்கச்சவந்த வானம் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. மலைக்கு நடுவில் கலராக ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், எல்லோ கலர்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் இருட்டுற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக. ஈவினிங்கில் மேக்ஸிமம் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அடுத்த நாள் காலையில் சப்பாத்தியும் இதுவும் தான் பண்ணியிருந்தேன், என்ன குருமா, பொட்டேட்டோ குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து பிரியாணியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதை நல்லா ஆஃப்டர்நூனில் எடுத்து சுட வச்சு நான் சாப்பிட்ருவேன். நான் மறுநாள் அந்த பிரியாணியை சுட வச்சு சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முத நாளே அப்போவே எடுத்து வச்சுருவேன், சாப்பிட்ட உடனே எடுத்து வச்சுருவேன். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேரட் தான் எடுத்தேன். நான் ஷார்ட் வீடியோ எடுக்கவே இல்லை, அன்றைக்கி மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடகடன்னு கிளம்பி சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் அரைக்கணும், இட்லி பொடி இதெல்லாம் அரைக்கணும். அதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே கலர் போடுறாங்கங்கிறனால அவசரத்துக்கு கூட நான் எங்கேயும் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. நான் வாங்குறதே இல்லை கடையில். அதனால் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் ஒரு ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த வாரத்துக்கு லஞ்ச் மெனுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ, ஸ்நாக்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதுவுமே நான் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மேக்ஸிமம் மண்டே அந்த சண்டே டைம்லாம் ரொம்ப பிஸியான டைம் தான். வேறு ஸ்நாக்ஸே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலே போதும். இந்த கிவி ஃப்ரூட் ரீசெண்டாகவே சச்சுபாய்க்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் வீக்லி இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருவேன். மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மணி வரைக்கும் தான் மார்னிங் வீட்டு வேலை எல்லாமே. 10 மணிக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்சல் பண்ணுறது, நம்ம கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்டில் அன்னைக்கு கஸ்டமைஸ்டு என்ன இருக்கோ அது. அந்த ஈவினிங் வரைக்குமே எனக்கு ஒரு 5:30 7 o'clock வரைக்குமே ப்ராடக்ட் வேலையும் இருக்கும். அதுக்கப்புறம் இடையில ஃபுல்லாக நம்ம ஆர்டர் எடுக்கிற வேலையும் இருக்கும். நான் 2 வேலையும் பேலன்ஸ்டாக பார்த்துட்டே இருப்பேன். ஆள் இருக்காங்க
அப்படின்னாலுமே நான் வந்து ஒரு தடவை ரீசெக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வைக்கும்போது ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணி தான் அனுப்புறது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அதுக்குமே டைம் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து டைம் வந்து வாட்ஸ்அப்பில் பிஸியாக இருக்கிறது, ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் நான் உடனே எத்தனை மெசேஜ் வந்தாலும் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இடையில நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது, கமல் நேச்சுரல்ஸ்க்கான வீடியோ எடிட் பண்ணுறது, கமல் நேச்சுரல்ஸில் டெய்லியுமே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், அது ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாள் வந்து போகும். அவ்வளோதான், ஒரு 3 days 4 days இதுதான் என்னோட வேலை. பார்க்கலாம்.